ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, என்னோடய செய்முறையை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த முள்ளங்கி குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள்பட்ட புளி, இந்த அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கிறேன். இந்த போல் நாள்பட்ட புளியில் குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சு நம்ம புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு நான் 2 முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். இந்த தழையோடு தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இந்த தழை நுனி பகுதி பார்த்திங்கன்னா நல்லா கொழுந்து இலையாக இருக்குது. இதை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்டாக கட் பண்ண வரும். அது நறுக்குன்னு கட் பண்ண ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்கள். அதை போல் இருக்கிற போது அந்த இதை நம்ம கட் பண்ணக்கூடாது. அது நல்லா முத்தலாக இருக்குது அந்த தண்டுன்னு அர்த்தம். நான் பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கு மேலே கட் பண்ணிவிட்டு இந்த கடைசி தண்டை அப்படியே விட்டுட்டேன். அது கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்குது. அதனால் இதை நம்ம கட் பண்ணி எட்டை தூக்கி போட்டுடலாம். இதை போல் இருக்கிறது போட்டால் அந்தளவுக்கு சுவையாக இருக்காது. முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா முள்ளங்கி அதனுடைய தழை அதனுடைய விதையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமானது. அதனால் நீங்கள் இலையோடு கிடைச்சாலும் அதை கட் பண்ணி தூரம் போடாமல் இதை போல் கட் பண்ணிவிட்டு நம்ம பொரியலாவோ இல்லை குழம்பாவோ அது கூட சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து முள்ளங்கியில் மேல் பகுதி பார்த்திங்கன்னா லேசாக அந்த ஒரு கலர் மாறி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா லேசாக இதை போல் திருவி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஒரு தடவை கழுவிட்டு நம்ம இதை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் 2 முள்ளங்கியுமே மேல் தோல் சீவிட்டு கழுவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் முள்ளங்கியில் சாம்பார் செஞ்சாலும் சரி, குழம்பு செஞ்சாலும் சரிங்க, அது ஒரு வித்தியாசமான சுவையில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். அடுத்து குழம்பு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலை நல்லா வறுபடட்டும். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் 1 நிமிஷம் போல் வறுத்து விட்டால் போதும். இது பச்சை வேர்க்கடலைன்றதால நான் கொஞ்ச நேரத்துக்கு வறுத்து விடுறேன். அந்த எண்ணெயில் வறுபடும் போது பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு நல்லா வெடித்து நல்லா வாசனையாக வறுபட்டு வருது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு பல்லும், ஒரு 10 போல் தேங்காய் துண்டு, ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டும் இஞ்சியும் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். கூடவே தேங்காய் துண்டும் அதில் வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா மணமாக இருக்கும். எல்லாமே சேர்ந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி நல்லா வாசனை வரும்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா ஆறட்டும். அதே பேன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம முள்ளங்கியை இப்போ இதில் வதக்கி எடுத்துடலாம். முள்ளங்கியை நேராகவே வதக்கிட்டு குழம்பு செய்யலாம். இதை போல் வதக்கிட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். முதல்ல நம்ம முள்ளங்கியை கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டே தான் நான் வதக்கி எடுக்கிறேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முள்ளங்கி பார்த்திங்கன்னா மேல் பக்கம் லேசாக ஒரு பொன் முருகலாக அந்த கலர் மாறி வந்திருக்குது. அந்தளவுக்கு வதக்கி விட்டு குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கணும். இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்து நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். நான் குழம்பு தாளித்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. நான் நல்லெண்ணெயில் குழம்பு தாளிச்சிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், வரமிளகாய் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச முள்ளங்கி கீரையும் சேர்த்துட்டு முள்ளங்கியும் சேர்த்து நல்லா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நல்லா அந்த கீரை சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். அடுத்து நல்லா வதங்கி நல்லா வாசனையாக இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் காரத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கோம். வேர்க்கடலை வறுக்கும்போது ஒரு மிளகாய் சேர்த்துருக்கோம். அதுவும் காரத்துக்கு சேர்க்கும்போது இது சரியாக இருக்கும். அதனால் நான் மிளகாத்தூள் அளவு இந்த அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அதுவும் புளிக்கு தகுந்த போல் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்ச வேர்க்கடலை தேங்காய் விழுத இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துடுறேன். எல்லாமும் சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டும்போது அடுப்பு சிம்லே இருக்கட்டும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நான் 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக 2, 1 பச்சை மிளகாயும் கட் பண்ணி இதில் சேர்க்குறேன்.
நம்ம இதை போல் ஒரு குழம்பு செய்யும்போது இதை வதக்கிட்டு தக்காளி சேர்க்கறத விட இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது குழம்பு ருசி நல்லாயிருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சிங்கன்னா முள்ளங்கியும் நேசாக வெந்து வந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி முள்ளங்கியை வதக்கி சேர்த்துருக்குறோம். வெங்காயம் வதக்கும் போது முள்ளங்கியை வதக்கியிருக்கிறோம். அதனால் முள்ளங்கி இந்நேரம் சீக்கிரமாக வெந்திருக்கும். நம்ம இதுக்கு ஒரு முள்ளங்கி வெந்துருக்குதான்னு செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஏன்னா புளித்தண்ணி சேர்த்தோடனே முள்ளங்கி வந்து வேகாமல் ஆகிடும். அதனால் முள்ளங்கி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளித்தண்ணி சேர்க்கணும். முள்ளங்கியும் வெந்திருக்குது. இப்போ நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துடலாம். நான் புளிக்கரைச்சல் 2வது புளிக்கரைச்சல் தண்ணியை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த புளி தண்ணியோடு சேர்த்து இந்த குழம்பு கொதிக்கட்டும். அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் ஒரு 3 கத்திரிக்காய் மட்டும் எடுத்து நல்லா பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெண்ணெய் போல் இருக்குது இந்த கத்திரிக்காய். அதனால் நல்லா இந்த கத்திரிக்காய் இந்த முள்ளங்கி குழம்பு சேர்க்கும்போது நல்லாயிருக்குன்றதுக்காக நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் இந்த கத்திரிக்காயை நம்ம வதக்கி இந்த குழம்போட சேர்க்கலாம். கத்திரிக்காயெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து கத்திரிக்காய் வதங்கி வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இதை அப்படியே நல்லா திருப்பி விட்டுக்கலாம். கத்திரிக்காயோடைய அந்த தோலுடைய நிறம் மாறி வரணும். அது வரைக்கும் அதை நல்லா இது பேன்லேயே வந்து நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இது நல்லா 2 பக்கமும் பரட்டி விடணும். கத்திரிக்காயோடைய கலர் மாறி வந்தாலே கத்திரிக்காய் நல்லா வெந்துச்சுன்றது நமக்கு தெரியும். இப்போ நல்லா இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா கத்திரிக்காயுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இதையே நம்ம சாம்பார் சாதம் தொட்டு சாப்பிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா புளித்தண்ணியோடு நல்லா கொதித்து வந்திருக்குது. இப்போ இதை ஓப்பன் செஞ்சு இது உள்ள நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து கலந்து விட்டோன்னா புளித்தண்ணியோடு சேர்த்து கத்திரிக்காய் மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற போல் தோன்றதால நான் கொஞ்சமாக கடைசியில் உப்பு சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் கடைசியாக. சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். குழம்பு நல்லா கொதித்து நல்லா வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம மல்லித்தழையை தூவிட்டோம்னா ரொம்பவே சுவையான முள்ளங்கி கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.